100 days 100 டிஃப்ரெண்டான எம்ப்ராய்டரி டிசைன் பார்த்துட்டு இருக்கோம். நான் கனிமொழி ஃப்ரம் வர்ணாஸ் பாண்டிச்சேரியில இருந்து. இன்னைக்கு இந்த சாரியோட பிளவுஸ்ல தான் நம்ம எம்ப்ராய்டரி போட போறோம். இந்த சாரியில பாத்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட், ஒரு கொடை வச்ச மாதிரி ஒரு எலிஃபென்ட், வாழை மரம், அப்புறம் வந்து பீகாக், அப்புறம் வந்து கொடை வச்சு உட்கார்ந்து இருக்கிற ஒரு லேடியோட பிக்சர், இந்த மாதிரி யூனிக்கான டிசைன் செல்ஃப் கலர்லயே போட்டிருக்காங்க. செல்ஃப் கலர்ல இருந்து கொஞ்சம் மைல்டான லைட் கலர்ஸ்ல இந்த சாரி ஃபுல்லா யூனிக்கா போட்டிருக்காங்க. இந்த சாரியில இருக்கிற யூனிக் எம்ப்ராய்டரி டிசைனை பார்க்கும்போது இதுல வர மாதிரியான டிசைன் அந்த பிளவுஸ்ல சூஸ் பண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா வந்திருக்கும். பட் எனக்கு வந்து கஸ்டமர் பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க பண்ணுங்க, அதுக்கு மேல எனக்கு கொஞ்சம் கூட போக கூடாது அப்படின்றதுனால அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இது ஒரு லீஃப் வச்ச சின்ன சின்ன ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் டபுள் ரோ சூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது 2 ரோல அந்த ஃப்ளோரல் டிசைன் ரன் ஆகிற மாதிரி வந்தா பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும்னு அப்படி சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த டபுள் லைனை டிசைன் பண்ணும்போது அந்த டிசைனோட சைஸ் நெக்குக்குள்ள அடங்குற மாதிரி, சோல்டரை தாண்டி கட் ஆகாத மாதிரி அதை சின்ன சைஸ் ஆக்க வேண்டியது இருந்தது. இந்த எம்ப்ராய்டரி டிசைனோட ஃபைல் டிஎஸ்டி ஃபைலா இருந்ததுனால அதை ஆல்டர் பண்றது கொஞ்சம் டஃபா இருந்தது. அதனால திரும்ப டபுள் ரோ வேண்டாம்னு சொல்லி சிங்கிள் ரோவே அதுக்கு சூஸ் பண்ணி சிங்கிள் ரோவை ரன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டபுள் ரோ ரன் பண்ணும்போது என்னாச்சு, அந்த ஊசி பிரேக் ஆனதுல அந்த கிளாத்தே கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அப்படி சின்ன டிசைன் பண்ணும்போது எவ்வளவுதான் ஷார்ட் ஸ்டிச்சஸை எடுத்து விட்டாலும் அந்த டிசைன் வந்து ரிப்பீட்டடா ஒரே இடத்துல அடிச்சு அந்த ஊசின்றது பிரேக் ஆயிடுச்சு. அப்படி கிழிஞ்ச அந்த போர்ஷனை நெக்கோட சென்டர் பொசிஷன்ல வச்சுட்டு, ஏன்னா சென்டர்ல வர கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ வேஸ்டேஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு சிங்கிள் ரோ மட்டும் அந்த ஃப்ளோரல் டிசைன், ஃப்ளோரலே சின்னதாக தான் இருக்கும், வெறும் லீஃப் டிசைன் தான் இருக்கும். அந்த லீஃப் டிசைனை சிங்கிள் ரோ போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே தான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஸ்லீவுக்குமே வந்து நார்மலா இல்லாம வெர்டிக்கலா அந்த டிசைனை டபுள் ரோ சூஸ் பண்ணியிருந்தோம், டபுள் ரோ டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த டிசைன் வந்து காட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தது. ஃபைனல் அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா சேம் கலர்ல அந்த ஒர்க் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப கிளாசிக்காவும் இருந்தது. இந்த டிசைனை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.